கோவிட்-19 கேசஸ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்களே உண்மையா? ஆமாம். இதை பற்றி WHO என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ரெயினும் அடுத்தடுத்த இயர் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ரொட்டீனாக. அது ரெப்ளிகேட் ஆகுறதுனால ஒவ்வொரு இயரும் அந்த ஸ்ட்ரெயின் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ வந்து என்ன ஸ்ட்ரெயின் அப்படின்னு பார்த்தா JN1. கோவிட் இன்ஃபெக்ஷனில் என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு கேட்டால், ஒரு ஃப்ளூ வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ரன்னிங் நோஸு, ட்ரை காஃபு, பாடி பெயின், மயால்ஜியா, சோர் த்ரோட்டு, இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். இப்போ கோவிட்-19 யாராருக்கு அதிகமாக பரவும் அப்படின்னு கேட்டால் வல்னரபிள் பீப்புள்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ரெக்னன்சி, இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, மெயினாக வந்து வீட்டில் யாராவது ஸ்டீராய்டு எடுத்துகிட்டு இருக்கவங்க ரொம்ப நாளாக, கேன்சர் பேஷண்ட்டு, டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டு, ஆட்டோ இம்யூன் டிஸார்டர் உள்ள பேஷண்ட்ஸு, அதுபோக ஒரு ஆர்கன் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கிட்னி ஃபெயிலியரு, லிவர் ஃபெயிலியரு, ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸு, க்ரானிக்காக பெட் டிபெண்ட்டாக இருக்கவங்களுக்கு அதிகமாக பரவுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்.